ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். ஏழரை சனி முடிவில் இருக்கிறீங்க. நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. கடின உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல மதிப்போ நல்ல சேலரியோ நல்ல வருமானமோ லாபமோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 குடையவராக இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி பண வரவு இதெல்லாம் சூப்பரா இருக்க போது இந்த மாசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு. அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர 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 செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும்பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும் அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது. குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனி முடிவில் இருக்கிறீங்க. நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல காலம் தான். நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பார். நிறைய பேரை பத்தி தெரிய வச்சிருப்பார். யாரு எங்கெங்க என்னென்ன செய்யறாங்க, யாரும் உங்களை முதல்ல குத்துறாங்க, யாரும் உங்க கூட உதவிகளுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்திருப்பார். இப்ப குரு பார்வை உங்க ராசியில் இருந்துட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு மனசு தெளிவா இருந்தது. இப்ப குரு பார்வை அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. குரு விலகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பயப்பட வேண்டியது இல்ல. 6ஆம் வீட்டுக்கு 2-11 கூடையவரான குரு பகவான் வரும் பொழுது வேலை கிடைக்க போகுது. வேலையில இருந்து எதிரிகள் உங்க கண்ணுக்கு காட்ட போகிறார். வேலையில இருந்து பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ரொம்ப கடின உழைப்பை போட்டிருப்பீங்க. இப்ப அந்த கடின உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல மதிப்போ நல்ல சேலரியோ
நல்ல வருமானமோ லாபமோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா கொஞ்சம் குரு 6ல இருக்கும்போது வயிறு உபாதைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 குடையவராக இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி, பண வரவு இதெல்லாம் சூப்பரா இருக்க போது இந்த மாசம். ஜாதத்துல சனி வக்கரமா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நல்ல தூக்கம், நிம்மதி, இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் போக்குவரத்து, இரவு நேர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம முன்னாடி போய் இது நின்று செய்யாதீங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு 10ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். தொழில் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, 10 குடையவர் 10க்கு வரப்போகிறார். அப்ப தொழில் வளரப்போகுது, தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் இருந்து வந்த இருள் எல்லாம் விலகி அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ஏற்படுத்த போகுது. ஏன்னா குரு பார்வை செவ்வாய்க்கு மேல 10 குடையவர் மேல விழுகுது. உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுது. நீங்க எந்த விஷயத்தை தொடர்றீங்களோ அதெல்லாமே வெற்றி. சகோதரர்கள் மூலமாக உதவிகள். 3ங்கிறதே விஜய வீரிய வெற்றி ஸ்தானம் தானே அது. அப்ப வெற்றிகள் கிடைப்பதற்குனா அதீத வாய்ப்புகள் உண்டு. என்ன நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் பல மடங்கான வளர்ச்சியை இந்த மாதம் குரு பார்வை மூலமாக செவ்வாய் பெறப்போகுது. ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா உண்டு. அடுத்தது பாருங்க சுக்ரன். சுக்ரன் மட்டும்தான் 4 மற்றும் 9ஆம் அதிபதி நீசத்துல இருக்கார். அது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்க அம்மா அப்பா அவருடைய உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இப்ப எல்லாம் இந்த வீடு வைக்கிறது, சொத்து விற்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஒரு வீடு சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே வரும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல புதுசா எதுவும் செய்யவும் வேண்டாம். அந்த பிரச்சனைகள் அப்படியே ஆற போடுறது நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த 16ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மூல திரிகோண வீடு, மகாலட்சுமி வீடாக இருக்கக்கூடிய துலா ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார், ஆட்சி பலம் பெற்று. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 16ஆம் தேதிக்கு மேல் வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனைகளை பேசினா கண்டிப்பா நடக்கும். ஒரு புதிய வீடு வாங்குறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது மாத்துறது இதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையின் மூலமாக உதவிகள், அவர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உங்களுடைய மனசு ரொம்ப நல்லா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது, மனசுல இந்த பாரம் எல்லாம் விலகிறது, மனசு சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் 5 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி வரைக்கும் துலா வீட்லயும் 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு குருவினுடைய பார்வையில விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா 5 குடையவர் அப்படின்னு சொல்றது 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. தெய்வ சங்கல்பம் எல்லாம் செய்வீங்க இல்லைங்களா, இந்த ஒரு மந்திரங்கள் சொல்றது, உருவேத்துறது, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. குழந்தைகள்னால வெற்றி. உங்க தொழில குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அல்லது நீங்களும் உங்க குழந்தைகளும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, அல்லது குழந்தைகளுக்கு ஒரு வேலை கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழிலுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணுவீங்கிறது நிச்சயமா உண்டு. அதே போல அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8 குடையவர்மாகி 10ல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க 8ங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டமும் அதுதான். அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது. ஏன்னா குரு பார்வை இருக்கும் பொழுது கெட்டது விலகிடும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் ரீதியாக இருந்து வந்த மறைமுக எதிரிகளையும் காட்டி கொடுப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அதுல இருக்கக்கூடிய இருள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமையும். அடுத்தது பாருங்க 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் முழுவதும் நீசம் தான். நீசம்னா வலு இல்லை, பவர் இல்லை அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல சூரியனோட சேர்ந்து இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் கொடுத்து சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல கணவருக்கு வேலை கிடைப்பது, மனைவிக்கு வேலை கிடைப்பது, அவர்கள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது, புதிய வரன்கள் வர்றது, கணவன் மனைவிகள் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி 16ஆம் தேதிக்கு மேல கொடுப்பார். ஒரு மனசு நிம்மதி, கணவன் மனைவிகள் அந்யூன்யங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா முழுக்க 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 பரிகாரத்தை சொல்லக்கூடியவர் தான். அப்போ இந்த நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐப்பசி மாசம் முழுவதும் துலா ஸ்நானம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நதியிலயோ அருவியிலயோ இது போல ஓடும் தண்ணியிலயோ குளிங்கன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா ஐப்பசி மாசத்துல சூரியன் நீசம் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம இது போல வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மா கழியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு ஆத்துலயோ குளத்திலேயோ அல்லது அருவியிலேயோ கடற்கரையிலேயோ போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பாவ கர்ம மூட்டை விலகிறதுக்குண்டான அதீத வாய்ப்பு இந்த கும்பத்துக்கு உண்டு அப்படிங்கறது அமைப்பு. அப்ப இந்த மாசம் முழுக்க முழுக்க கும்பராசிக்கு
நம்ம சொல்வதை விட ஜாதகத்துல நல்ல கிரகங்கள் நல்ல தசாபூர்த்தி நடந்துட்டு இருந்ததுன்னா அதீதமாக நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கறது அமைப்பு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.